ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றா இருக்க கற்றுக்கணும் சீரியல் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு இதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்திங்கன்னா, சதீஷ்க்கும் முருகனுக்கும் தூக்கமே வராது. ஃபேன் ஒரு டேபிள் ஃபேன் தான் இருக்கும். அது வந்து சண்முகம் வந்து யூஸ் பண்ணிக்குவார். ஏன்னா காலேஜ் போகிறாரு, படிக்கிறாருன்றதுனால அவருக்கு மட்டும் ஃபேன் யூஸ் பண்ணிக்கணும். இவங்க ரெண்டு பேரும் யூஸ் பண்ணவே கூடாதுன்றதுனால அவரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவார். சரி, இவங்க என்ன பண்ணுவாங்க, ரூமில் படுக்கவே முடியல, வெயில் தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் வருவாங்க. இப்போ எங்கே போய் படுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போய் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா, ஹோட்டலில் வந்து ஃபேன் இருக்கும்ல, நம்ம அங்கே போய் படுத்துக்கலாமா அப்படின்னு ரெண்டு பேர் பிளான் பண்ணி உள்ளார போயிட்டு பாய் போட்டு 2 ஃபேனும் ஆன் பண்ணிவிட்டு படுக்கிறாங்க. படுக்கும்போது இவர் சதீஷ்க்கு வந்து தண்ணி தாகம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு இது தண்ணி குடிக்கிறதுக்கு வராரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கும்போது கந்தசாமி வந்து நின்றுடுறாரு. ஏன்டா டம்ளரை போட்டு உருட்டுற அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, அண்ணா அப்பாண்ணா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவார். அப்பாவான்னு இவர் திரும்பி பார்ப்பார். முருகன் திரும்பி பார்த்த அடுத்த செகண்டு பார்த்திங்கன்னா கந்தசாமி வந்து ஐயோ ஐயோ ஐயோ, கரண்ட்டு பில்லெல்லாம் போகுது, ஒரு ஆளுக்கு ஒரு ஃபேனு பத்தாதாடா, 2 ஃபேனை போடுவீங்களாடான்னு. அப்பா நான் ஒரு ஆள், அண்ணா ஒரு ஆள் இல்லைப்பா, அதனால் 2 ஃபேனு 2 பேருக்குப்பா அப்படின்னு. ஏன்டா கரண்ட்டு பில்லெல்லாம் போகுது, எவ்வளோ நேரம் ஓடிச்சோ, எவ்வளோ கரண்ட்டு பில்லு வருமோ, நான் என்னத்தை பண்ணுவேன் நான் அப்படின்ற மாதிரி தான் உங்களை அங்கே தானடா படுக்க சொன்னேன், ஏன்டா இங்கே வந்து படுத்தீங்க. உடனே முருகன் வந்து சொல்வார், அங்கே ஒரு படுக்கவே முடியலப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த ரூமில் தான் படுக்கணும், நீங்கள் யாரை கேட்டுட்டா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையுமே அனுப்பி விட்ருவாங்க. திரும்பவும் அதே ரூமில் வந்து அந்த அனலாக இருக்கும், அதனால் அதிலே படுத்துக்குவாங்க, தூங்கவும் ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி தான் உள்ளார வருவாங்க. சண்முகம் மட்டும் ஃபேன் வச்சு படுத்துட்டுருப்பார். இவங்க 2 பேர் ஃபேன் இல்லாத படுத்துட்டுருப்பாங்க. இவன் ஒரு ஆளுக்கு மட்டும் ஃபேன் வச்சு, அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபேனை வந்து சுற்ற விடுவாது. இவங்க 2 பேருக்கும் 3 பேருக்குமே வந்து ஃபேன் காற்று வர மாதிரி அவங்க அதை பட்டனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு தூங்குறானுங்க, கொசு வருமே அப்படின்னு சொல்லிட்டு அதை மூடிட்டு, அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கந்தசாமி வந்து நின்று பார்த்துட்டுருப்பார். அதுக்கப்புறம் ரூமில் போய் உட்காந்து பேசுவாங்க. ஏங்க எல்லாத்துலேயுமே மிச்சம் பிடிக்க வேண்டியதான், நீங்கள் செய்கிறதுக்கு பேர் வந்து மிச்சம் பிடிக்கிறது இல்லை, ரொம்பவே கஞ்சத்தனமாக இருக்கிறீங்க. ஒரே ஒரு ஃபேனில் எப்படி எல்லாருமே அந்த ரூமில் படுப்பாங்க, ஒரு மேலே ஒரு ஃபேன் போட்டுருவாக்க எல்லாருமே பொதுவாக படுத்துக்குவாங்க, எல்லாருக்குமே காற்றும் வரும் இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் பிடிச்சாதான் லக்ஷ்மி நம்ம வந்து பெரிய ஹோட்டல் கட்ட முடியும், அந்த தான் எனக்கு பெரிய கனவு, அந்த கனவுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கிறேன். அன்றைக்கி என்னை நம்பி நீ வந்தேன்னா இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணமும் நீ தான், நீ உன் கைராசி தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன். அதே மாதிரி இப்போ லக்ஷ்மி மெஸ்ஸுன்றதை வந்து லக்ஷ்மி பவன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஹோட்டல் மாதிரி கட்டணும், அதுதான் என் ஆசை. அதை கட்டி முடித்த அடுத்த செகண்ட் என் உயிர் போனால் கூட நான் சந்தோஷமாக போவேன் நான். ஏன்னா என்னுடைய கனவு கற்பனை எல்லாமே அது மட்டும்தான், அதை செஞ்சாவே நான் போதும். ஏங்க இந்த நேரத்தில் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் கட்டுவீங்க விடுங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு கால் வலிச்சுன்னு இருக்கும்போது அவங்க காலை பிடிச்சி விட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க. போதும் எனக்கு காலை விடுங்க, நான் தூங்குறேன், காலையில் நேரமாக எழுந்துக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க பேசிட்டு படுப்பாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து ஹோட்டலில் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. சரஸ்வதி பார்த்திங்கன்னா தலைவலின்னு சொல்லிட்டு ரூமில் படுத்துட்டு இருப்பாங்க. லக்ஷ்மி வந்து சரஸ்வதி ஏன்டி வந்து படுத்துட்டுருக்குற, என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க. இல்லை அத்தை, எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுன்னு. மாதத்துக்கு 2 தலைவலி வந்துடுது உனக்கு, காலையில் தலைவலிக்க ஆரம்பித்தா ஈவினிங் வரலையும் அப்படியே கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்குமே, இது என்ன அடிக்கடி வருது உனக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. சரி நான் டீ போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு, டீ எல்லாம் வேணாம் அத்தை, கொஞ்ச நாள் தூங்கி எழுந்தால் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி தான் சரஸ்வதி சொல்லுவாங்க. உடனே அங்கே குமரன் கிட்டே போயிட்டு சொல்லிட்டு, டே குமரா கொஞ்சம் டீ எடுத்துகிட்டு வரேன், இந்த நேரத்தில் யாருக்கு டீ அம்மா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கந்தசாமியும் கேட்பார், இந்த நேரத்தில் யாருன்னு, சரஸ்வதிக்கா, ஏன் இந்த நேரத்தில் அந்த புள்ள வந்து டீ கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துமே கொடுத்ததுக்கு தலைவலி அப்படின்னா, ஓ தலைவலியா, ஐயோ உனக்கு சாயங்காலம் வரலையுமே இருக்குது, இருந்தால் முதல்ல டீ குடி அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் லக்ஷ்மி சொல்லுவாங்க, உங்களுக்கு அடிக்கடி தலைவலி வருது, இந்த மாதிரி இருந்தால் சரிப்பட்டு வராது, முதல்ல நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி தான் வந்து லக்ஷ்மி இவங்க 2 பேருமே அனுப்பி விடுவாங்க. போகும்போது பார்த்திங்கன்னா சண்முகம் வந்து நைட்டெல்லாம் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருப்பார். அந்த நோட்டை வந்து வீட்டிலே வச்சுட்டு போயிட்டுப்பார். இந்த நோட்டை விட்டுட்டே போயிட்டுருக்கிறான் போல், கிளம்புற அவசரத்தில். நம்ம போகும்போது நேராக அவன் காலேஜில் போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சரஸ்வதிக்கிட்ட சொல்வார். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி போவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் முருகன் வந்து ஒரு கஸ்டமர் வந்து சாப்பிட வருவார். அவர் வந்து கல்யாண ஆர்டர் எடுக்கிறவராக இருப்பார்.
அவர்கிட்ட போயிட்டு இவர் அண்ணா எதனா ஆர்டர் இருந்தால் கொடுத்து விடுங்க, சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தால் பரவாயில்ல, நாங்கள் நல்லா செஞ்சு கொடுத்து விடுவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு, இப்போ எல்லா ஆர்டருமே புக் ஆகிடுச்சுப்பா, அப்படி எதனா இருந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புவார். உடனே கந்தசாமி கூப்பிட்டு, எதுக்குடா தனியாக ஆர்டர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே மெஸ்ஸுக்கு வேலை செய்கிறதுக்கே ஆள் பற்றாக்குறையாக இருக்குது, நீ எதுக்கு தேவையில்லாத போயிட்டு சாப்பாடு செய்கிறேன் இதை செய்கிறேன்னு இங்கே இருக்கிற ஆளுங்களை அங்கே கூட்டின்னு போயிட்டு என் பேரை கெடுக்காத அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார், திட்டுவார். உடனே வந்து முருகன் வந்து சொல்லுவார், நான் வந்து ஆளை கெடுக்கணும் பேரை கெடுக்கணும்லாம் இல்லை, வருமானம் வர்றதுக்கு நான் என்ன வழி பண்ணணுமோ அதை தான் பண்ணுவேன். என்றைக்கா இருந்தாலும் ஒரு ஆர்டர் எடுப்பேன், அதில் நான் பெரிய ஆளாக வந்து காட்டுவேன். அந்த பணத்தில் நீங்கள் பணம் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம இதே மெஸ் வச்சுக்கிட்டே மெயின்டைன் பண்ண முடியாது. இந்த மாதிரி 2-3 ஆர்டர் எடுத்தால் தான் நம்மளுக்கு பணன்றது வரும், அதுக்கப்புறம் தான் பெரிய ஹோட்டலில் கட்ட முடியும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். நான் சொல்கிறது நீ என்றைக்கு கேட்டிருக்கிற, உன் இஷ்டம் போல் என்ன செய்கிறியோ செஞ்சுட்டு போனி அப்படின்ற மாதிரி தான் வந்து கந்தசாமி திட்டிட்டு விட்டுடுவார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இவங்க நிரோஷா தான் வந்து காயெல்லாம் ஒன்று வாங்கிட்டு வரவே இல்லையடா, நீ போய் வாங்கிட்டு வரலையா அப்படின்ற மாதிரி தான் வந்து லக்ஷ்மி வந்து கேட்பாங்க. இதை கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே கந்தசாமி, போகிற இடத்துலலாம் லேட் பண்ணிடாத, சீக்கிரம் போனோமா வந்தோமான்னு வா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. நேற்றுக்கு நான் கதை சொன்ன மாதிரி தான் இவங்க முருகனும் அங்கே இந்திராவும் சந்திக்கிற மாதிரி தான் வந்து கதையை கொண்டு போவாங்க. அது மாதிரி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா, ஆப்போசிட்டில் வந்து ஒரு டெலிவரிக்காக இந்திரா வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு வண்டியில் பேசிக்கிட்டு வருவாங்க. லொக்கேஷன் அனுப்புங்க, எங்கே இருக்குது வீடு அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுக்கிட்டு வருவாங்க. இவர் வந்து ஃபோனில் பேசிக்கிட்டு காய் கறியெல்லாம் வாங்கிட்டு சரக்குலாம் போட்டுக்கிட்டு இவர் வருவார். இவங்க 2 பேர் வண்டி மோதி அவங்க இந்திரா வந்து கீழே விழுந்துருவாங்க. யோ அறிவில்லையா உனக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்திரா கேட்பாங்க. என்னம்மா அறிவில்லையானதெல்லாம் கேட்குற, நீ ஃபோன் பேசிக்கிட்டு வந்து தப்பாக ஓட்டின்னு வந்தது நீ, என்ன வந்து திட்டுறியா நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து முருகன் வந்து கேட்பார். யார் தப்பாக வந்தது, நீ தான் ஃபோன் பேசிக்கிட்டு வந்து தப்பாக ஓட்டிகிட்டு வந்து என்னை இடிச்சிட்ட, நான் எடுத்துகிட்டு வந்த ஆர்டரெல்லாம் கீழே கொட்டிடுச்சு, வேஸ்ட் ஆகிடுச்சு, இப்போ இதெல்லாம் எனக்கு தான் நஷ்டம். இது மாதிரி இருந்தால் எந்த கஸ்டமர் வாங்குவாங்க சொல்லு பார்ப்போம், ஒழுங்காக வண்டி ஓட்டிகிட்டு வராதது உன் மேலே தப்பு, என் மேலே தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்திரா வந்து முருகன்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அட என்னம்மா நீ வந்தது தப்பு, நீ என்னை பார்த்தா எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கிற, ஏதோ பொம்பளையாச்சுன்னு பார்த்தாக்கா நீ இஷ்டத்துக்கும் பேசிகிட்டு இருக்கிறிய அப்படின்ற மாதிரி தான் வந்து முருகன் சொல்லுவார். என்னையா பொம்பளை கம்பளைன்னு பேசுகிற, மரியாதை கெட்டுடும் உனக்கு, என்னம்மா நீ இஷ்டத்துக்கும் வார்த்தையை பேசுகிற, வந்தது நீ பாட்டு கேட்டுனே வந்து வண்டி கொண்டு வந்து என் வண்டியில் விட்டுட்ட, நான் கீழே விழ போகிறது என் சாமான்லாம் கீழே விழுந்திருக்கோம், நானே அப்படி கெட்டியாக பிடிச்சிட்டேன் நான், நீ கீழே விழுந்ததுக்கு நீ ஒழுங்காக ஓட்டின்னு வந்திருக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி தான் வந்து திட்டுவாங்க. அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன், நீ என்னென்ன கத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பும்போது அந்த ஸ்கூட்டரில் இருக்கிற சாவி வந்து இவங்க இந்திரா வந்து கழட்டிடுவாங்க. இப்போ எனக்கு ஆர்டரு நான் டெலிவரி பண்ண முடியாது, அதுக்கு கீழே விழுந்து வேஸ்ட் ஆகிடுச்சு, இப்போ அதுக்கான காசும் இப்போ எனக்கு டெலிவரிக்கான காசு நீ தான் கொடுத்து விடணும், நீ காசு கொடுத்தா தான் நான் வண்டி சாவி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்திரா சொல்லுவாங்க. உடனே இது என்னடா வம்பா போச்சு, நீ சாவி எடுத்துன்னு போமா, சாவி கொடுமா, நான் ஹோட்டலுக்கு போகணும், ஏற்கனவே கந்தசாமி வர திட்டிருக்கிறாரு, ஏன்னா நீ காய் வாங்கிட்டு வந்தால் தான் நான் மதியானம் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணணும், சீக்கிரம் வாடா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிக்கும்போது இப்போ இங்கே சண்டை போட்டுருக்கிறாங்க. இவர் அதை யோசியம்மா, தயவுசெய்து சாவி கொடுமா, நான் உனக்கான பணத்தை நான் 2 நாள் கழித்து கொண்டு வந்து கொடுத்து விட்றேம்மா அப்படின்னு, நான் எங்கே வந்து வாங்குறது, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, நான் எப்படி வந்து உங்கள்கிட்ட வாங்குறது, நீ என்னை ஏமாத்திட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, அம்மா தாயே நான் கண்டிப்பாக நான் கொடுத்துட்றேன், இந்த இடத்துல தான் இங்கே இருக்குது மெஸ்ஸு, அதில் வந்து நான் உனக்கு கண்டிப்பாக நான் காசு கொடுத்துட்றேன், நீ 2 நாள் கழிச்சு அங்கே வந்து வாங்கிக்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லிவிட்டு சாவி வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வருவார். அதுக்கப்புறம் வந்து மெஸ் வச்சுருக்கியா நீ, மெஸ்ஸு இந்த வரேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் அடுத்த நாள் வந்து கிளம்பி அங்கே போவார். இந்த மாதிரி முருகன் இருக்கிறாரா அப்படின்ற மாதிரி தான் இவர் வந்து கேட்பார். என்னடா உன்னை தேடி ஒரு பொண்ணெல்லாம் வந்துருக்குது அப்படின்ற மாதிரி தான் லக்ஷ்மி வந்து கேட்பாங்க. அடா அது வேறு பெரிய கதைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாமே வந்து லக்ஷ்மிகிட்ட சொல்லுவாங்க. இது என்னடா இது, எனக்கு என்னவோ அவள் பணம் வாங்கன்னு வந்த மாதிரி தெரியலையே, என்னவோ உன்னை பார்க்க வந்த மாதிரி தானே தெரியுது அப்படின்ற மாதிரி தான் வந்து லக்ஷ்மி சொல்லுவாங்க. அம்மா நீ வேறம்மா தப்பாக நினைக்காத, அந்த பொண்ணை நான் வண்டியில் இடிச்சிட்டேன்ல, அதுக்கு காசு வாங்கிறதுக்கு வந்திருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவார். அப்படியா, சரி போய் கொடுத்துட்டு வா, அப்பா பார்த்தாருன்னா திட்ட போகிறாரு, பின்பக்கமாக போயிட்டு அந்த பொண்ணை வர வச்சு கொடுத்து விட்ரு அப்படின்ற மாதிரி தான் வந்து அவருங்க சொல்லிவிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த அவங்கள இந்திராவை வந்து பின்னாடி வர வச்சு அவங்க காசு கொடுத்து அமுச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு இப்போ வந்து சண்டையில் ஆரம்பிச்சிருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து காதலாக மாறி அதுக்கப்புறம் இவங்க இந்திரா வந்து முருகனை லவ் பண்ணுற மாதிரி கதையை கொண்டு போயிட்டு இவங்க
முருகனும் இந்திராவும் சேர்கிற மாதிரி தான் கதையை கொண்டு போவாங்க. இவங்களுக்கு அடிக்கடி சண்டை வர்றது, அதை லவ் பண்ணுறது, அப்புறமேட்டு அது வந்து கல்யாணம் வரலையும் போயிட்டு இவங்க முருகன் வந்து இந்திராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வருவாங்க. இந்திராவுடைய எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா, முருகனை நம்ம கல்யாணம் பண்ணிட்டா அந்த ஹோட்டல் நமக்கு தான், இந்த கல்லாப்பெட்டியில் நம்ம உட்காரலாம், எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றபோது ரொம்ப ஆசைகளோட அந்த வீட்டுள்ள என்ட்ரி ஆகிற மாதிரி தான் வந்து கதையை வந்து கொண்டு போவாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.